அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நம் பயிர்களை தொடர்கிறோம். 192வது பக்கத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். The synthesis of yoga. There are 4 main standards of human conduct that make an ascending scale. The first is personal need, preference and desire. The second is the law and good of the collectivity. The third is an ideal ethic. The last is the highest divine law of the nature. இப்போ வந்து ஒரு பகுதி இந்த சாப்டர் ஆரம்பிச்சப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிற இந்த இதுல வந்து ஆரம்பிக்கும் போது இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் தலைப்பு. இதுல வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுல 2வது பகுதிக்கு வந்திருக்கும். முதல் பகுதி முடிச்சிருக்காரு. அது ஏன் வந்து முதல்ல சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, இறைவனோட இது இருக்கு, மொத்த இதுல பசில்ல ஒரு பகுதிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப 2வது வந்து சட்டங்கள் ஏன் இருக்கு, என்ன மாதிரி தேவை, மனிதனுக்கு அதே தேவைப்படுதுங்கிறதுக்கு முதல்ல சொல்றாரு. There are 4 main standards of human conduct. மனித செயல்முறைகளுக்கு, நடைமுறைகளுக்கு 4 முக்கியமான தரங்கள், அந்த நெறிமுறைகள் இருக்கின்றன, ஒழுக்கங்கள் இருக்கின்றன. That make an ascending scale. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளதா இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, the first is personal need, preference and desire. 3 சொல்றாங்க. 4 இருக்கு. 4ல முதல் இதுல 3 இருக்கு. ஏன்னா பர்சனல் நீட், தனிப்பட்ட தேவைகள், பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், அவருக்குன்னு வெறுப்புன்னு ஒன்று இருக்கும். பர்சனல் டிசைர், அவருக்குன்னு ஆசைகள். இது வந்து அன்னை வந்து இந்த நீடை டிசைரை மட்டுமே தனியா ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. நீட் என்பது தேவை. இப்ப எனக்கு தாகம் எடுத்ததுன்னா நான் இப்படி தண்ணியை எடுத்து குடிச்சேன்னா என்னுடைய தாகம் அடங்கும். அது வந்து நீட். பசித்தால் உணவு அருந்த வேண்டும். நாட்கணக்கில் உணவு இருந்தால் உயிருக்கு ஒரு கோளாறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தேவையான அளவு உறங்க வேண்டும், அது தேவை. அதே பிறகு தேவையான உணவு அருந்த வேண்டும், தேவையான உறங்க வேண்டும், மற்றபடி தூய்மையை காக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள். குளிர் இருந்தால் அதை வந்து குளிருக்கு வந்து பாதுகாக்கணும். ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழும்போது அந்த ஸ்வெட்டர்லாம் போட்டாதான் அது நல்லா இருக்கும். ஏன் சாதாரண வாழ்க்கைனா, டிபெட் மாதிரி இடத்துல எல்லாம் சில துறவிகள் வந்து சட்டை இல்லாம கூட சூட்டை உருவாக்கக்கூடிய தன்மை தியானத்திலும் யோகத்திலும். அது வந்து ரொம்ப விதிவிலக்குகள், அவங்க வந்து எடுத்துக்காட்டுகள் அல்ல. ஸோ அப்ப இந்த 3 விஷயம் இருக்கு. தேவை ஒண்ணு இருக்கு, விருப்ப வெறுப்பு ஒண்ணு இருக்கும், அப்புறம் ஆசை ஒண்ணு இருக்கும். ஆசை இப்ப வந்து பசிக்கு சாப்பிடணுங்கிறது தேவை. அது கஞ்சியா, பிரியாணியா, இல்ல ஏதாவது சுவையான விலை உயர்ந்த தங்க பஸ்பம் எல்லாம் போட்ட உணவெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆசையில ருசிக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல பேர் சொல்றாங்க மைதானா உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லும் போது, ஆனாலும் சில பேருக்கு பரோட்டாவோ, ரொம்ப பரோட்டால 5 ரூபா 10 ரூபா அப்படின்னா அதே பீட்சாவும் மைதால தான் பண்றாங்க. அது வந்து 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா அந்த இடத்தை பொறுத்து விலை அதிகமாகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், இட்டாலியன் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல விற்கிறதெல்லாம் மைதா பேஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த ஆசை என்ன பண்ணுவோம், எனக்கு ருசி நம்ம உண்மையிலே நான் சில வகுப்பு போகும்போது 20-30 வயசு, 30 கீழே 25 கீழே இருக்கிறவங்க தெளிவாவே சொன்னாங்க, சார் எங்க வயசுக்கு நாங்க என்ஜாய் பண்றோம். ஒரு பெண் சொன்னாங்க. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி நாங்க ரசிச்சு சாப்பிடுவோம். அது வந்து நாங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டோம், பிடிச்சதுன்னா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே தெளிவாக சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து ஆசைதான் அங்க முன்ன நிற்குதுங்கிற அது தேவை கிடையாது. அப்போ இது வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஒழுக்க நெறிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. The second is the law and good of the collectivity. Law of the collectivity and good of the collectivity. அப்போ வந்து ஒரு சமூகமா நம்ம இருக்கோம். இந்த சமூகத்துக்குரிய சட்டம், சமூகத்துக்குரிய பொது நன்மை அப்படின்னு நம்ம 2 விஷயம் அவங்க சொல்றோம். இப்ப நமக்கு சட்டம் எல்லாம் தெரியும். நீங்க சட்ட வல்லுநர்களை கிட்ட எத்தனை ஆக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? விதவிதமான இப்போ வெறும் ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து இது வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கும், போனஸ் ஆக்ட் இருக்கும், அப்புறம் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் சொல்லி ஏராளமான சட்டங்கள் தொழிலாளர் நலனுக்கே இருக்கும். அப்படி குடும்ப சட்டம் அப்படின்னா கிரிமினல் அப்படின்னு அடிக்கிட்டே போகும். அந்த மாதிரி சட்டங்கள் மட்டுமே
ஆனா அது வந்து கலெக்டிவிட்டி. ஒரு எனக்கே நான் சில விதி, இப்ப நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சட்டம்னா இது நான் எனக்கு நானே போட்டுக்கிறேன். இது யாரும் வந்து சட்டப்படி போட முடியாது. அதாவது சொல்றேன் பாருங்களேன், கசகசா அப்படிங்கிறது இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இந்தியாவில விற்கக்கூடிய ஒன்று. மலேசியால கஞ்சா மாதிரி அதை வந்து ஒரு போதைப் பொருள் சொல்லி தடை செஞ்சிருக்காங்க. ஆனா சட்டம் வந்து ஒரு இடத்துக்கு ஒத்து வரும், ஒரு இடத்துக்கு ஒத்து வராமலும் இருக்கும். இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இன்னொரு இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். The third is an ideal ethic. ஐடியல் எத்திக் அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வந்து பொதுவானது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவான சட்டம். மற்றவர்களை பாதிக்க கூடாதுங்கிறதெல்லாம் பொது நன்மைங்கிறதுலே அது அடிப்படையில தான் சட்டம் இருக்கும். இப்ப ரோட்ல எப்படி போகணும், டிராபிக் சிக்னலை தாண்டக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். லைசன்ஸ் எடுத்துதான் வண்டி ஓட்டணும், யார் வேணா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட முடியாதுங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சட்டம். அது ஐடியல் எத்திக் அப்படின்னு சொன்னா ஒழுக்கத்தின் மிக சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. அது வந்து சட்டத்தால் அல்ல, அது வந்து தர்ம நெறிகள் அது மாதிரிதான். அது வந்து இப்படி இருந்தால் எப்படி ராமர் வாழ்ந்தாரோ ஏகபத்னி விருதுனாக, அந்த மாதிரி ஒழுக்க நெறிகள், சீத்தை இப்படி இருந்தாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உயர்நிலையில இல்ல உண்மையாக இருத்தல், ஹரிச்சந்திரன் உண்மைக்காகவே இருந்தான் அப்படிங்கிறது ஐடியல் எத்திக். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த அறநெறி பிறழாமல் இருத்தல் வந்து ஐடியல் எத்திக். இது மூன்றாவது. நான்காவது, லாஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் டிவைன் லா இன் த நேச்சர். இயற்கையில வந்து மிக உயர்ந்த ஆகச்சிறந்த இறைவனின் சட்டம். அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா வளர வளர, ஆன்மீகமா வளர வளர இந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் என்பது உறுதி. அதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுலதான் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப விலக்கி ஆன்மீகமாக வரும்போது, ஆன்மீக வளர்ச்சி எடுக்கும்போது எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அது எழுதப்பட்ட விதிகளில் அல்ல, ஆன்மீக விதியாக இருக்கும். இந்த 4 இது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ புவனேஸ்வரிமா வந்துட்டாங்க. மஞ்சுளாமா புக் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரதாமா படிக்க சிரமம். நீங்க பிரியாமா நீங்க படிக்கிறீங்களா தமிழ்ல? பக்கம் 301. அறநெறிகளும் யோக முறைகளும். சாரதா மேடம் கை தூக்கி இருக்க முறையில படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா சார், படிக்கிறேன். தேங்க்யூ சார். மனிதனின் அறநெறி, பக்கம் 301, முதல் பத்தி. மனிதனின் அறநெறி விதிகள் 4 முக்கிய அளவைகளின்படி உருவாகின்றன. அவற்றை கீழிருந்து மேலாக இவ்வாறு வரிசைப்படுத்தலாம். முதலாவது, தனிமனிதனின் தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள். இரண்டாவது, பொது நன்மைக்கான விதிகள். மூன்றாவது, லட்சிய நன்னடத்தை நெறிகள். நான்காவது, இயற்கையின் மிக உயரிய தெய்வீக நியதி. தேங்க்யூ சார். இப்ப அவரு இந்த அளவைகள், ஸ்டாண்டர்ட்ஸ் அளவைகள் படிச்சிருக்காரு. அந்த ஐடியல் எத்திக்கு வந்து லட்சிய நன்னடத்தை நெறிகள், எவ்வளவு நல்ல நல்ல சொற்கள் பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அடுத்தது நம்ம அடுத்த பத்திக்கு போவோம். Man starts on the long career of his evolution with only the first 2 of these 4 to enlighten and lead him. For they constitute the law of his animal and vital existence, and it is as the vital and physical animal man that he begins his progress. இதுதான் வந்து ரொம்ப அழகான ஒரு பார்வைன்னு சொல்லுவார். அதாவது ஆன்மீகம்னோட இப்படிதான் அப்படிதான் சொல்லாம அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு, தவழ்ந்துட்டு இருக்க மனிதன்கிட்ட போய் மராத்தன் ஓடுனா ஓட முடியாது. அதனால மனிதன் எப்படி துவங்கிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மேன் ஸ்டார்ட்ஸ் தி லாங் கேரியர் ஆஃப் ஹிஸ் எவல்யூஷன். இயற்கையே வந்து பரிணாமத்தில் இருக்கு. அவனுடைய பரிணாமம், மனிதனுடைய பரிணாமம் இருக்கு இல்லையா, அது வந்து லாங் கேரியர்ங்கிறாங்க. நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிகிற விஷயம் இல்லை. இந்த காலையில ஆரம்பிச்சு மாலையில முடியிருக்கு. பல்லாண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒன்று. With only the first 2 of these 4 to enlighten him and to lead him. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 என்ன நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னன்னா, அந்த
பிசிக்கல் நீட் பார்த்தோம் இல்லையா, பர்சனல் நீட், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிசைர். அது ஃபர்ஸ்ட் இஸ் a law and good of the collectivity. இப்போ வந்து இதை வந்து ஒரு நாடாக, ஒரு நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லாம் இல்லாம ஒரு குழுவாக அவன் வாழும் போது, இப்ப நீங்க ஆப்பிரிக்கால இப்பவும் இருக்காங்க, கலஹாரின்னு ஒரு இடம் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு கூட்டு குழுவா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் பொது உடைமைங்கிற தத்துவம் அங்க நல்லா பார்க்கலாம். இப்ப ஏதாவது இப்போ இது வந்து ஒரு வழக்கம் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, எலும்பு வச்சேதான் அவங்க தட்டுவாங்க, தட்டுறதுக்கெல்லாம். அப்போ அது வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கோங்களே தவிர என்னுடைய உலக்கை உன்னுடைய உலக்கை நல்லா இருக்காங்க, பொதுவாக தான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அது வந்து எழுத்தெல்லாம் இருக்காது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு குழு சட்டம் இருக்கும், எப்படி யார் யார் கூட வாழணும் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்போ வந்து அந்த பொது நன்மைக்கான சட்டம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா எழுதப்படாத சட்டமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு only first two of these four to enlighten him and to lead him. அவனை தெளிவுபடுத்தி விளக்கம் அளித்து அவனை முன்னேற்றி செல்லும். இதுதான் வந்து அவனுடைய பரிணாமத்தில் இந்த ரெண்டும், இந்த தேவை, ஆசை, அப்புறம் விருப்பு வெறுப்புகள், அப்புறம் பொது சட்டம், பொது நன்மை கருதிய சட்டம், இது ரெண்டு தான் அவனை இட்டு. அப்ப அந்த உயரிய நன்னடத்தை நெறிகளோ இல்ல தெய்வீக சட்டமோ ஆரம்ப கட்டத்துல வர வாய்ப்புகள் குறைவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆனால் ஒரு சிலருக்கு யாராவது பொறி தட்டி இருந்தா, அந்த இறைவன் வந்து அவனை தட்டி இருந்தா அவனுக்கே வரலாம். ஒரு புத்தர் ஆகலாம், மகாவீரர் ஆகலாம், ஆதிசங்கரர் ஆகலாம், ராமானுஜர் ஆகலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் ஃபார்னா பிகாஸ் பல முறை சொல்லிட்டா, பிகாஸ் தே கான்ஸ்டிடியூட். அப்ப தேனா the first two of these four, அந்த அடிப்படை ஆசைகள், தேவைகள், விருப்புகள், அப்புறம் பொது நன்மைகள் கான்ஸ்டிடியூட் the law of his animal existence and law of his vital existence. அப்ப அவருடைய மிருக ஜீவனுக்கும் விலங்கு வாழ்க்கைக்கும் அந்த உயிர் பிராண வாழ்க்கைக்கும், அதுதான் ஆசை. இது எல்லாமே இந்த ரெண்டுக்கும் தான் இருக்கும். மைண்ட் வந்தாதான் அந்த ஐடியாஸ், அதெல்லாம் ஐடியல் எத்திக்ஸ் எல்லாம் மைண்ட் வந்துதான் வரும். ஸோ இந்த அனிமல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு இது ஒரு சட்டமாக இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணா, நானே பார்த்திருக்கேன். மதுரையில ஒரு 3 ஆண்டுகள் வாழ்ந்த போது அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வரப்போறோம். அந்த டைம்ல அங்க வந்து சரியான தண்ணீர் பஞ்சம் வந்தது. அப்ப லாரிகள்ல வந்து ஒரு ஆளுக்கு 1 குடம் 2 குடம், அதிகபட்சம் 4 குடம் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப நாகரீகமாக பழகினவங்க, ரொம்ப இதா இருந்தவங்க எல்லாம் தண்ணி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாகரிகம் எல்லாம் எங்க போச்சுன்னு சந்தேகம் வரும். அவங்களுக்கு தேவையான அளவு, தேவைக்கு அதிகமா பிடிச்சு அவங்க குழந்தைகள்லாம் எக்ஸ்ட்ரா பக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து, ஏன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே தண்ணி வந்தா எப்படி பிடிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சிருந்த மாதிரி பண்ணாங்க. எங்க மேல பாத்தீங்கன்னா அவங்க தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போராடாம, ஆனா தண்ணி குடிக்கிறத பண்ணாங்கிறதெல்லாம் சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து அடுத்த நிலைனா குழாயடி சண்டைங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து இந்த நீடுல தான் வரும். அப்ப அந்த வரிசையில பாத்திரங்கள் வைக்கும் போது தட்டி விடுறது, அது பண்ணுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் அண்ட் வைட்டல் எக்ஸிஸ்டன்ஸ். கண்ணால பார்த்தவங்க எல்லாம் படிச்சவங்க தான் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. ஜாதி என்று சொல்வது உயர் ஜாதி எல்லாம் சொல்லலாம். ஆனால் திருநெல்வேலி மக்கள்னு சொல்லலாம், மதுரையில இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு பழக்கம் வந்து அந்த தண்ணீர்னு வரும்போது அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ அனிமல் அண்ட் வைட்டல் எக்ஸ்டென்சிட்டி இந்த சட்டமா இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆஸ் த வைட்டல் அண்ட் பிசிக்கல் அனிமல் மேன் தட் ஹி பிகின்ஸ் திஸ் ப்ரோக்ரஸ். அப்ப இந்த முன்னேற்றத்தை அவன் ஒரு உடலும் இந்த பிராணமும் சேர்ந்த ஒரு விலங்கு மனிதனாகத்தான் அவன் துவங்குகிறான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இதை வந்து நம்ம நினைப்போம், என்னமோ நம்மலாம் சட்டையெல்லாம் போட்டுட்டு படிச்சு ஆங்கிலம் எல்லாம் படிச்சுட்டு நம்மளெல்லாம் உயர்நிலை கருத்துக்கள் இல்ல தேவாரம் திருவாசகம் 4000 பேர் நிற்கிறப்பாவை திருவம்பாவில மார்கழியில பாய்ச்சிட்டு உயர்நிலையில இருக்கிறதா நினைச்சாலும் நம்ம சுரண்டி பார்த்தா இந்த அனிமல் வைட்டல் பிசிக்கல் எல்லாம் கண்டிப்பா நமக்குள்ள இருந்து அது வேற வேற ரூபத்துல வெளிப்படுறத நம்ம கவனிக்கிறோம். அது கோபமா வரலாம், எரிச்சலா வரலாம், இல்ல துக்கமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இப்போ முழுமையாக நம்ம மாறிவிடவில்லை என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆனா மாறுவதற்கு இதெல்லாம் படித்து இந்த சத்சங்கங்கள் மூலமாக மேல் நோக்கி போவதற்கு இந்த அசென்ட்ங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். பிரியாமா, நீங்க வேணா அடுத்த சென்டென்ஸ் நான் படிச்சிடறேன், சேர்த்து படிங்க.
The true business of man upon earth is to express in the type of humanity a growing image of the divine. Whether knowingly or unknowingly, it is to this end that nature is working in him under the thick veil of her inner and outer processes. அப்போ the true business of man, இந்த பிசினஸ் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க, வாணிபத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை. பிசினஸ் அப்படின்னு சொன்னா அது செயல்பாடு, உண்மையான நோக்கம், உண்மையான வேலைன்னு சொல்லலாம். மனிதனின் வேலை என்னவென்றால், இந்த உலகத்தில் அவங்களுடைய வேலை என்னென்றால், இந்த மனித இனத்தில் அவன் இறைவனை வெளிப்படுத்தும், வளர்ந்து கொண்டே இருக்கும் இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த ஒரு மனித இனமாக ஒன்று மாற வேண்டும். அதுதான் உண்மையான நோக்கம், உண்மையான வேலை. சரியா? அது வெதர் நோயிங்லி அன்னோயிங்லி, இட் இஸ் டு திஸ் எண்ட் that nature is working. அப்ப n கேபிட்டல் the divine nature, அது தெரிஞ்சோ தெரியாமலோ இதைத்தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும். இது நல்லா கவனிங்க. ரொம்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ஸ்ல முதல் 50 பக்கங்களுக்குள்ளேயே இந்த இதெல்லாம் நேச்சர் எப்படி வருது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். மோட்ஸ் ஆஃப் நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம். அதுல இதே கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். இயற்கை மனிதன் வரும் வரை மிக நிதானமாக, ரொம்ப ரொம்ப நிதானமாக, கிராப் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய நண்டு போல கோணலாக போய்கொண்டிருந்தது பார்க்கும். அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு மனம் வந்த பிறகு அந்த இப்ப நம்ம இப்படி இருக்கு, மொழி இருக்கு. ஸ்ரீ அரவிந்தர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால கிட்டத்தட்ட இதை எழுதிட்டாரு இந்த நூல் எல்லாம். இன்னைக்கு உட்காந்து நம்ம படிக்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்த உடனே இதையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யார் வேணா எந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் பார்த்து, நேரம் வித்தியாசம் இருந்தாலும், ஒரு சிலருக்கு நேரம் மத்தியானமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு நள்ளிரவா இருக்கலாம். எதா இருந்தாலும் அவங்க இந்த நேரத்துல உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அதுதான் இயற்கை டைனோசர் எல்லாம் அதெல்லாம் பார்த்து இப்ப டைனோசரே இல்லாம சில பாசில்ஸ்ங்கிற அந்த படிமங்களாக நிறைவுற்று விட்டன. ஆனா அதெல்லாம் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட சில விஷயங்கள். Under the thick veil of his working, under the thick of veil of her inner processes and veil of her thick outer processes. அப்ப என்னன்னா அந்த இயற்கை திரைகள் இருக்கு, அது ரொம்ப கடினமான திரையா, ஒரு இரும்பு திரை மாதிரி கூட சொல்லலாம், திக் வெயில் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இரும்பு திரையாக இருந்து அது நிறைய இது இருக்கிறதுனால நம்ம அந்த இறைவன் வெளிப்படக்கூடிய தன்மை அதற்காக தான் செய்தாலும் அது செய்கிறதே என்று தெரியாமலே இருப்பதுதான் அதனோட வேடிக்கை. கண்ணாமூச்சி விளையாட்டு போல இறைவன் கண்ணை பொத்தி கொண்டு மற்றவரோட லீலை செய்கிற மாதிரிதான் அது இருக்கும். பிரியாம அது ரெண்டையும் படிச்சிருக்கோம். பக்கம் 301, அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும், 2வது பத்தி. மனிதன் தனது நீண்ட பரிணாம பயணத்தை தொடங்கும் போது மேற்கூறிய 4 வகையான நடத்தை நெறிகளுள் முதல் 2ஐ மட்டுமே தன்னை வழிநடத்தி ஒளியூட்ட பயன்படுத்துகிறான். ஏனெனில் அவை அவனது பிராண விலங்கு வாழ்வின் விதிகளாகும். அவன் பிராண சட விலங்காகத்தான் தனது முன்னேற்றத்தை தொடங்குகிறான். உண்மையில் மனிதன் இவ்வுலகில் செய்ய வேண்டிய காரியம் மனித வடிவத்தில் இறைவனின் சாயலை மென்மேலும் வெளிப்படுத்துவதாகும். தெரிந்தோ புரியாமலோ இந்த இலக்கை நோக்கிதான் இயற்கை மனிதனுள் செயல்படுகிறாள். இதை உள் மற்றும் வெளி இயக்கங்களாகிய திரையின் மறைவில் அவள் செய்கிறாள். நன்றி. இப்போ அடுத்த சென்டென்ஸ் போவோம். But the material or animal man is ignorant of the inner aim of life. He knows only its needs and his desires, and he has necessarily no other guide in what is required of him than his own perception of need and his own stirrings and the pointings of desire. ரொம்ப இதுவும் அடுத்த இது பாருங்க. இந்த மெட்டீரியல் இது நேச்சர் அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கும் அந்த இறைவனை காட்டுதான் தெரிஞ்சோ தெரியாமலும் பண்ணாலும் மெட்டீரியல் மேன் ஆர் அனிமல் மேன். மெட்டீரியல்னா அந்த ஜட மனிதன் சொல்லுவோம். நிறைய பேர் ஜடம் திட்டுறதை நம்ம கேட்டுருக்கோம். ஜடம் அப்படிமா, ஜடம்னு மேட்டர்ங்கிறதாங்க.
அந்த மாதிரி அதாவது இந்த கல் மாதிரி எதுவும் உணர்ச்சி இல்லாம இருக்குதான் ஜடம் சொல்றாங்க. அதனால மெட்டீரியல் மேன். அனிமல் மேன விலங்கு போன்ற மனிதன். Naturally, the material and animal man is ignorant of the inner aim of life. அப்ப அவங்ககிட்ட போய் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், பசியோட இருக்கிற மனுஷன் கிட்ட போய் மதம் ஆன்மீகம் எல்லாம் பேசாத, அவனுக்கு முதல்ல பசி ஆற்று, அப்புறமா வேணா நம்ம பேசலாம். அதே மாதிரி ஃபுட்பால் விளையாட்டு வந்து பெட்டர் அப்படின்றாரு. இது மாதிரி ஆன்மீகமா சத்து, ஏன்னா அதுல வந்து விஷயம் தெரிஞ்சு நம்ம பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார். அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஆன்மீகம்ங்கிற பேர்ல இதெல்லாம் விடக்கூடாது. அது நம்ம ஆசிரம பள்ளியில நம்ம பார்க்கிறோம். 7 நாட்களும், நல்லா ஞாபகம், பள்ளி நடக்கும் 7 நாட்களும் மாலையில் கண்டிப்பாக விளையாடிய வேண்டும். சிறு குழந்தைகள் 1 மணி நேரம், பெரியவர்கள் 1.5 மணி நேரம் நல்ல மகிழ்ச்சியா இது பண்றாங்க. இந்த பிரேக் ஆகுதுன்னா சொல்லுங்க, கட் பண்ணி வந்து பிரேக் ஆகுது சார். புவனேஸ்வரிமா, சாரி, பேசி முடிச்சவங்க நீங்க மியூட் போட்டுருங்க, பாப்போம். பரவாயில்ல, மறந்துடும். But the material or animal man is ignorant of the inner aim of life. So வந்து இந்த ஜட மனிதன் அல்லது விலங்கு மனிதன் வந்து வாழ்வின் அக நோக்கத்தில் பற்றி அறியாமையில் இருப்பான். அவனுக்கு நமக்கு தெரியாது அதை பற்றி. He knows only its needs. He knows only its desires. அப்ப அது தேவைகள் அவனுக்கு தெரியும். தேவைகள் மட்டும், he knows only, தேவைகள் மட்டும் தெரியும், ஆசைகள் மட்டும் தெரியும். And he has necessarily no other guide to what is required of him. அப்ப அந்த இறைவாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. வேற எந்த வழிகாட்டியும் அவனுக்கு கிடையாது. அப்ப அவனோட வழிகாட்டி யாருன்னா ஆசையும் தேவையும். தேவையும் ஆசையும் தான் அவனோட வழிகாட்டி. அண்ட் அதனால நீங்க பாத்தீங்கன்னா மேஜர் பாத்தீங்கன்னா அது நீங்க அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு பாமர மனிதா, பாட்டாளியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த பணம், அந்த சம்பாதித்தல், அந்த ஒருவேளை கஞ்சி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க உறையுள், உணவு உடை உறையுள் 3 இருந்தா போதும். அதுதான் கம்யூனிஸ்ட் பொது உடைமையோட அடிப்படை கருத்தும் அதுதான். அதை வந்து ஏன்னா இதைத்தான் இது பண்ணுது. அதனால அவனுக்கு வேற எந்த வழிகாட்டில டு வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் ஹிம் than his own perception of need and his own stirrings and point of desire. அப்ப no other guide. அப்ப எது கைட் அவனுக்குன்னா his own perception of need. எனக்கு என்ன தேவைன்னு அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது. சில நேரம் நான் வந்து ஒரு 1000 கோடி போனேன், எனக்கு அதெல்லாம் அதுக்கு மேல எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைச்சேன்னா ஏன் தேவை? இன்னொருத்தர் 35,000. எனக்கு அதெல்லாம் தான் பார்க்கணும். நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய சொத்து எவ்வளவு? 35,000 கோடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம 1 கோடிய பத்தி என்ன, நானே தெருக்கோடியில இருக்கேன், இப்ப கோடியா பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரிதான் நம்ம வசனங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா his own perception of need. அப்ப வந்து எவ்வளவு தேவை, எவ்வளவு ஆசைங்கிறது. And his own stirrings of desire, his own pointings of desire. Stirringsனா தூண்டி விடுறது. ஸ்டர் அப்படிங்கிறது அப்படி கலக்கிற மாதிரி தூண்டி விடுறது. அது ஆசை என்ன பண்றது? செய். ஏன் வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் புஷ்பங்க விமானத்துல இங்க வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறாருன்னா யார் அது, எப்போ, எதனால யோசிச்சு பாருங்க. பழி வாங்குறதுங்கிற எண்ணத்தோட வந்தாலும் ஆசைன்னு பாருதான் வந்திருப்பாங்க. யாரும் தெரியுதா சொல்றது? அவங்களும் கோட்டை தாண்டோன்னு கைப்பற்றி கூட்டிட்டு போறாங்கல்ல, யாருக்கா தெரியுதா? ஏன்னா பதில் சொல்லலாம். இப்போ ராமாயணம் சார். அப்ப வந்து அந்த ஆசை தான், அந்த ஹிஸ் ஓன் ஸ்டர்ரிங்ஸ். அம்மா வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? சொன்னப்புறம் கை வந்துச்சா? முன்னாடியே கைய வந்துச்சு. ஆனா அது அப்புறம் தான் நம்ம ஊர் அந்த காலத்துல தந்தி வரும்ல, ஆளு வந்தப்புறம் நான் வர்றேங்கிற தந்தி அப்புறம் வரும். பார்த்துருக்கீங்களா? வர்றேன்னு தந்தி கொடுத்துருவாங்க,
ஆனா அவங்க வந்த பிறகுதான் அந்த தந்தி வரும். அது மாதிரி நீங்க பேசினப்பறம் அந்த கை வந்துச்சு என்னோட இதுல. ஓகே. அப்ப வந்து அந்த ஆசைகளை தூண்டும் பாயிண்டிங்ஸ் ஆஃப் டிசைர், அதாவது சுட்டி காட்டும். ஆசை வந்து இப்படி கோயில் செய், அது ஆசை. இது வந்து நீங்க ஒரு புலி பதுங்கி இல்ல சிங்கம் பதுங்கி மான வேட்டையாடும் போது பாருவாங்க. பசிக்குது, அதுதான் என்னுடைய உணவு. அப்ப அதை எப்படி வந்து சத்தம் இல்லாம போகுது. இப்ப நான் சமீபத்துல அந்த அட்டன்பரோடைய இது பார்த்தேன். டேவிட் அட்டன்பரோவுடைய இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தால புலிகள் வரிகள் வந்து புல்லோட அப்படியே கமோஃபிளாஜ் ஆகுதுன்னு படிச்ச நினைவு இருக்கா? அந்த ஒவ்வொரு முடியிலும் இந்த கலர் காம்பினேஷன் வந்தாதான் அந்த மாதிரி வரும் அப்படிலாம் சொன்னேன். ஆனா அதுல ஒரு புது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, மான் பார்க்கும்போது நம்ம பாக்குற மாதிரி கருப்பும் ஆரஞ்சு கலர் மாதிரி இல்ல மஞ்சள் நிறமாக தெரியாது. சில வெண்புலிகளும் இருக்கும், வெள்ளை வேணும் தெரியுமா, கருப்பு வெள்ளையாதான் அதுக்கு தெரியுமா. அப்ப அந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சையாவும் தெரியுமா. அதனால அந்த ஆரஞ்சு கலரே தெரியாதனால அந்த புலி அப்படி நடந்து வரும்போது கன்ஃபார்ம் தான் அதுக்கு வந்து என்ன சொல்றது, புலி வருதுன்னே தெரியாது. அப்புறம் வேணா ஓடனா கொஞ்சம் தெரிஞ்சுன்னு ஓடிடும் தான் உயிரை காப்பாத்திக்க. ஆனா யார் வெல்கிறார்கள் அப்படிங்கிறப்ப பாயிண்டிங்ஸ் ஆஃப் டிசைர், அது ஆசையோ தேவையோ அது வந்து இப்ப நான் வந்து மான் போகணும். இப்ப எனக்கு வந்து அணிலோ ஏதோ பண்ண அணில் சாப்பிட்டா ரொம்ப கம்மியா இருக்கும், வயிறு பசி போதாது அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுது. இதை பெரிய ஒரு காட்டு எருமை பட்டா ஒரு வாரம் சாப்பிடலாங்கிற மாதிரிலாம். அது வந்து இது வந்து மனிதனுக்கும் அதே மாதிரி என்ன தேவை எப்படி என்னன்னு பார்ப்போம். ஸோ the material or animal man is ignorant of the inner aim of life. He knows only its needs and its desires, and he is necessarily no other guide to what is required of him than his own perception of need and his own stirrings and pointings of desire. இப்போ வசந்தாமா படிக்கிறீங்களா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஆனால் வாழ்வின் இந்த அகக்குறிக்கோளை ஜட மனிதன் அல்லது விலங்கு மனிதன் அறிவதில்லை. வாழ்வின் தேவைகளையும் ஆசைகளையும் மட்டுமே அவன் அறிகிறான். தன் தேவைகளென அவன் கருதுபவற்றையும் தன் ஆசைகளின் எழுச்சியையும் நாட்டத்தையும் வைத்துத்தான் அவன் தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிகிறான். இதை தவிர அவனுக்கு வழிகாட்டுவது வேறேதும் இல்லை, இருக்க முடியாது. அந்த வார்த்தைகள் எப்படி போறாரு பாருங்க. அந்த ஸ்டர்ரிங்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். எனக்கு ஒண்ணு மட்டும் அதுல டவுட் வருது. மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கும் போது ஏதோ பொருள் சார்ந்த மாதிரி ஒரு மீனிங் போடுவாங்கல்ல. மெட்டீரியல் மேன வந்து அப்ப ஜட மனிதன் வருவான். இல்ல மெட்டீரியலிஸ்டிக்னு நமக்கு லைஃப் டிவைன்ல நிறைய வருமே, அது வந்து ஏதோ பொருள் முதல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பொருளே ஜடம் தானே. பொருள் சொன்னாலும் இல்ல பொருள் முதல்வாதியோ ஏதோ ஒரு பேரு, அது வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்மான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லோகாயாதம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து நீங்க சொன்ன எக்கனாமிக்ஸ், அந்த பணம் அது வரும், அந்த வார்த்தை வரும். இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் இந்த உடம்பு இதுல வந்து ஐம்பூதங்கள் கலந்தது இந்த அதுதான் ஒண்ணு தவிர மெட்டீரியல் வந்து அனிமலை விட கம்மியான பயன்படுது. அது வந்து நீங்க சொல்ற மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது நீங்க உங்க லைஃப் டிவைன்ல பாக்குறது அது இன்னும் கொஞ்சம் வேற நிலை. அது வந்து நீங்க சொன்ன பொருளாதாரம் அந்த பொருள்ல வரும். எக்கனாமிக் பேஸும் எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், கட்டில் வேணும், இரும்புல கட்டிலாம், மரத்துல கட்டிலாம், தங்கத்துல கட்டிலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் அந்த மெட்டீரியலிஸ்டிக் வரும். வித்தியாசம் தெரியுங்களா வசந்தமா? தேங்க்யூ சார். ஏன்னா இது வந்து லீட் எங்க வருதுன்னா அதுக்கு முந்தின சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விலங்கை விட கீழே இருக்கக்கூடிய, அதாவது அவன் வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே தூங்கும் போது மெட்டீரியல் மேனா தான் இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மூச்சு விட்டுட்டு இருக்கோம், இதயம் துடிச்சிட்டு இருக்கோம். வேணா ஏதோ மனசு கொஞ்சம் சில கனவுகள் வரலாம், அதுவும் வைட்டல் பேஸ்டா மென்டல் பேஸ்டா இருக்கலாம். அதுல கூட அல்வா எது பிடிச்சதோ அது சாப்பிட்ற மாதிரி கூட கனவு இருக்கும். ஸோ வந்து தூக்கும் போது அந்த மெட்டீரியல் மாதிரி நல்லா இது பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இப்ப காலையில சொன்ன பாருங்க, பச்சை எப்ப ஒருத்தர் ஞானி ஆகிறான்னா இந்த மார்கழி மாசம் வந்து பச்சை தண்ணியை பார்த்துட்டு ஒரு ஞானியா இருக்கும், ஊத்தலாம். அப்ப வந்து அந்த மெட்டீரியல் வந்து துணி ஏன் சும்மா
இந்த வெந்நீர்ல சுகமா குளிக்கலாமே அப்படிங்கும் போது அது அப்படி பண்ணும். அது வந்து பொருளாதாரம் மெட்டீரியலிஸ்டிக் வேற, மெட்டீரியல் வேற. என்னுடைய இந்த இடத்துல என்ன லீடு இருக்கு பாருங்க, முந்தின வரிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தா அது 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 அப்படிதான் வருது. அதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். திக் வெயில் முன்ன நேச்சர்னு வருதுல, நேச்சர் இஸ் ஒர்க்கிங் இன் ஹிம் அண்டர் த திக் வெயில் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் ப்ராசஸ் போட்டுட்டு இமீடியட்லா பட் த மெட்டீரியல் மேன் இஸ் இக்னோரண்ட் ஆஃப் தி இன்னர் எய்ம் ஆஃப் மை ஆஃப் லைஃப் போடும்போது கண்டிப்பா அது நீங்க சொல்ற பொருளாதாரம் அந்த பொருள்வாதம்ங்கிறது வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா வசனமா? தேங்க்யூ சார். ஓகேங்க, அடுத்ததுக்கு நம்ம போலாம். To satisfy his physical and vital demands and necessities before all things else, and in the next rank, whatever emotional or mental cravings or imaginations or dynamic notions rise in him, must be the first natural rule of his conduct. அப்போ இதுவும் இப்ப பாருங்க, பிசிக்கல்ங்கிறதும் மெட்டீரியல்ங்கிறதும் ஒண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களா? பிசிக்ஸ் பேராசிரியரா? புரியுதாமா? வருது சார். அப்போ to satisfy his physical demands, to satisfy his vital demands, and to satisfy his physical and vital necessities before all things else, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த புத்தகம் வாங்குகிறோம், இது வந்து இப்ப நீங்க 2 வருஷம் 1.5 வருஷமா லாக்டவுன்ல இருந்தப்போ எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு தெளிவு தேவைன்னா உடலுக்கு, இந்த மெட்டீரியல் மேன் பிசிக்கல் மேனுக்கு தான். யோசிச்சு பாருங்க, திரைப்படங்களோ கச்சேரிகளோ கோவில் பூஜை கூட நடக்காம இருந்ததா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு 1.5 வருஷம் ஒரு லாக்டவுன் ஒண்ணு இருந்ததா இல்லையா? அப்ப எந்த மாதிரி இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. தேவையான காய்கறிகளை வர வைக்கணும். அதுல நல்லா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, கிராமங்கள விவசாயிகள் அந்த வேளாண்மையை நிறுத்தாம பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த லாக்டவுனும் இருக்குல்ல, அவங்க அதிகமா பாதிக்கப்படவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓரளவுக்கு நகரங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நடந்துச்சு. இப்ப மனிதனுக்கு தேவையான உணவும் வந்துச்சு, பால் வந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப சினிமாலாம் எடுக்கலையே. அப்போ சுத்தமா திரைப்படங்கள் எடுக்கப்படல, திரைப்படங்கள் வெளியிடப்படல, திரைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படல, நாடகங்கள் நடக்கல, இசை கச்சேரிகள் நடக்கல. இதெல்லாம் அழகு உணர்வுன்னு சொன்னாலும், அதாவது நல்ல உயர்நிலை விஷயங்கள் சொன்னா அதெல்லாம் கூட நடக்காம இருக்கு. ஸோ அடிப்படை தேவைகள் மட்டும்தான் அந்த லாக்டவுன்ல நடந்துச்சு. வசந்தாமா அந்த பார்வையை பார்த்து அதை பத்தி உங்க கருத்து சொல்லலாம். இப்ப நான் சொல்ல வேற யார் வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் சொன்னது இருந்துச்சு நல்ல பொருத்தம் சார். தேங்க்யூ. ஆனா அந்த பிசிக்கல்ங்கிறது நீங்க எதிர்பார்க்கணும், அதுதான் முக்கியம். டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் பிசிக்கல்ங்கிறது மெட்டீரியலும் ஒன்று. வைட்டல் டிமாண்ட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். இதை தான் நான் ஆல் திங்ஸ் சொல்றேன். இப்போ வீடு வேணும் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் பார்க்கலாம், வெறும் பிளாட்ஃபார்ம்ல கூரை கூட இல்லாம வாழ்றவங்களை பார்த்துருக்கோம். இல்லாட்டி ஒரு சின்ன குடிசையில 10க்கு 10 கூட இல்லாத ஒரு இடத்துல வாழக்கூடிய தன்மையை பார்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது அரண்மனை எல்லாம் பார்க்கும்போது ஏக்கர் கணக்கில் எல்லாம் வீடு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது அவங்க அவ்வளவு பெரிய தோட்டம், அவ்வளவு பெரிய இதெல்லாமே பார்த்துருக்கோம். அப்போ வந்து என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ பிஃபோர் ஆல் திங்ஸ் எல்ஸ் அண்ட் தி நெக்ஸ்ட் ரேங்க் வாட் எவர். அப்ப அது இந்த அடிப்படை தேவைகள், பிசிக்கல் டிமாண்ட் ஃபர்ஸ்ட், வைட்டல் டிமாண்ட். இப்ப எனக்கு மூச்சு வேணும் அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா வேணுங்கிறது முக்கியம். அப்புறம் சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், உடை வேணும் அப்படிங்கிறது பேசிக். அதுக்கப்புறம் வாட் எவர் இமோஷனல் கிரேவிங்ஸ் or whatever mental cravings or emotional imagination or mental imagination or dynamic notions rise in him must be the first natural rule of his conduct. So முதல்ல வந்து வைட்டல் டிமாண்ட்ஸும் பிசிக்கல் டிமாண்ட்ஸும் அதை மாற்றமே கிடையாது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, ஸ்ரீ அரவிந்தரே வந்து தனிமை சிறையில போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், அலிப்பூர்ல. ஓராண்டு கரெக்டா சரியாக 365 நாட்கள், ஒண்ணுல குறைவுல கூடல அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இது வேற யாராவது தனிமை சிறைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஏங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் தனிமை சிறையில் போட்டால் ஏன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு பதில் சொல்லலாம். யார் வேணும் சொல்லுங்க பிரியமா. சார், நம்ம பெரும்பாலும் சூழலை சார்ந்துதான் இருக்கோம் சார். அந்த சப்போர்ட்டிவ் ஃபீலிங் நமக்கு தேவைப்படுது.
சொல்லுங்கம்மா. சார் தனிமையில இருந்தா நம்ம மிரண்டு போயிடுவோம் சார். அந்த ஆறுதல், அந்த அரவணைப்பு, அந்த அந்த செக்யூர்ட் ஃபீலிங் இல்லைன்னா we cannot survive. அரவணைப்பு கூட வேண்டாம், சண்டையா இருக்கும். புரியுதா? சண்டை போடுறதுக்காவது ஒரு ஆள் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த வைட்டலுக்கு நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் பர்சன் தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன ஒரு வார்த்தை பாரு, இமோஷனல் கிரேவிங்ஸ் அண்ட் மென்டல் கிரேவிங்ஸ். அப்ப வந்து 4 பேரை வந்து இப்ப இன்னைக்கெல்லாம் இது வந்து அதே விஷயம் வேற மாதிரி காட்டுது. இப்ப காலையில எத்தனை பேர் நம்ம குட் மார்னிங் சொல்லியிருக்கோம், என்னென்ன போட்டிருக்காங்கிறது அது அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க என்னதான் சோசியல் மீடியா அப்படின்லாம் சொன்னாலும் இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் அது வழியா போகுது. ஒண்ணு வேண்டாம், யாராவது ஒருத்தர் குரூப்ல இருந்து திடீர்னு டிஸ்மே, அதாவது விளக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலீட் பண்ணி விட்டாங்கன்னா ஏன் விளக்குனாங்க தெரியாம கைப்பட்டு டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. சில பேர் அதுக்கு துடிச்சு போறவங்க தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த சொசைட்டி வந்து அந்த ஒரு எமோஷனல் கிரேவிங்ஸ் இருக்கு, மென்டல் கிரேவிங்ஸ் இருக்கு, மென்டல் கற்பனைகள், மன கற்பனைகள் இருக்கும். அப்புறம் டைனமிக் நோஷன்ஸ், அதை செய்யணும் இது செய்யணும்லாம் இருக்கும். ரைசிங் ஹிம் must be the first natural rule of his conduct. அப்போ இதை இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும். சில பேர் நான் கேட்கிறேன், என்னப்பா காலையில் என்ன வேலைன்னா, நான் ஒரு 10-20 குரூப்புக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது முக்கியமா சில பேர் நினைக்கிறாங்க. அதுதான் வந்து வாழ்வின் முதல் செயல். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் என்னன்னா அதுதான். காலையில் எழுந்திரிச்சோன்னா இதெல்லாம் கண்ணாடி போட்டவங்க கண்ணாடி எடுத்து போடுற மாதிரி முதல்ல செல்ல எடுத்துதான் பார்த்துட்டு அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுனா இப்போ அடிப்படை இதா மாறி இருக்கு பல பேருக்காக. அதுவும் வந்து இந்த சோசியல் செட்டப்ல ஒரு புது அடுத்த 10 வருஷம் கழிச்சு வேற என்ன வரும் நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம். நீங்க இன்னொன்று நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. மலைவாழ்ல வாழக்கூடிய மக்கள், மலைவாழ் மக்கள் ஊட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா, கொடைக்கானல் எல்லாம் வீடுகள் தள்ளி 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 இருக்கும். பொதுவா ரொம்ப நான் சொல்றது நகரத்துல இல்ல, கொஞ்சம் அட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஊட்டி பக்கம் எல்லாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருப்பாங்க. அவங்க கூட பழகுனீங்கன்னா அவ்வளவு இனிமையா, அந்த குறிஞ்சி வாழ் மக்கள் வந்து அவ்வளவு இனிமையா அழகா அன்பா பழகுவாங்க. ஏன்னா அவங்க மக்களை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதனால அவங்களுடைய அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாகியலட்சுமி அம்மா ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அடிக்கடி குழப்பம் வந்துடும். சொல்லுங்கம்மா பாகியலட்சுமி அம்மா. சார் சொல்லுங்க சார். எந்த நாட்டுல இருக்கீங்க இப்போ நீங்க? ஆஸ்திரேலியாவா? சார் ஆஸ்திரேலியா தாங்க, மெல்பர்ன். இதே விஷயம் கேள்விப்பட்டேன். அங்கேயும் வந்து மக்கள் ரொம்ப நெருக்கமா இல்லை அந்த நாட்டை போட்டு. நாடே சொல்றேன், நியூசிலாண்டா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, அந்த நாடே மக்கள் வந்து ரொம்ப பரவிதான் இருக்காங்களே தவிர ரொம்ப நெருக்கமா இல்லை அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டது. பாகியலட்சுமி அம்மா அது உண்மையா பொய்யான்னு சொல்லலாம். சரிங்களா? ஆமாங்க சார், அப்படிதான் இருக்காங்க சார். நீங்க சொல்ற மாதிரிதான். அப்படி நம்ம ஊர் மாதிரி நெருக்கமா அப்படி இல்லைங்க சார். இருக்காங்க. அதுவும் அந்த கொஞ்சம் அந்த கடலை சுத்தி அப்படி ஓரமா, அது நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா உள் பகுதியில எல்லாம் வந்து வனப்பிரதேசமா இருக்கும்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப அதிகமான மக்கள் இப்ப அங்க போய் இவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு 2 மடங்கு சேலரி தருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த உள்நாட்டு அந்த ஒரு ஒரிஜினல் மக்கள், அந்த ஹரம் தான் எனக்கு வந்து ஒரு ஹரட்டியான் ஒரு அந்த அபாரிஜின்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினல் ஆதிவாசிகள் அங்க இருக்கவங்க, அவங்க இப்போ ஒரு லேடி வந்து அவங்களுடைய சமுதாயமே அந்த குழுவே அந்த இனமே அழிந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. எப்படி இவங்க வெள்ளைக்காரங்க எல்லாம் வந்து, ஏன்னா வெள்ளைக்காரங்க வந்துதான் ஆண்டுருக்காங்க. அங்கன்னு ஒரு முக அமைப்பே வேற மாதிரி இருக்கு. நான் அது என்னங்கிறது நான் நம்ம நாலேஜ் ஜெனரல்ல போடுறேன். அது மாதிரி இருந்திருக்காங்க. அதை வந்து இவங்க காலனி ஆதிக்கத்துல மாறி இருக்கு. அந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த விலகி இருக்கும்போது யாரையாவது பார்க்கும்போது நல்லா பழகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. புவனேஸ்வரிமா கை தூக்கி இருக்கோம், அன்மியூட் பண்ணி பேசுங்க. தெரியாம கைப்பற்றுச்சா? ஓகே, இப்ப நான் அடுத்த சென்டென்ஸ் படிச்சேன்னா, the sole balancing or overpowering law that can modify or contradict this pressing natural claim is the demand put on him by the ideas, needs, and desires of his family, community, or tribe, the herd, the pack of which he is a member. அப்போ வந்து the sole law or sole balancing law,
ஒரே ஒரு சமன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். ஆர் த சோல் ஓவர் பவரிங்லா, மற்றதை வந்து மீறக்கூடியனா இதை இந்த தனி மனிதனுடைய நிலையை மீறக்கூடிய சட்டம் அப்படின்னா சமுதாயம் வந்து பெரியது சட்டத்தை பொறுத்தளவுல. தனி மனிதனுடைய இது இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு தடை இருந்தால் அந்த தடையை நான் கேட்டுதான் ஆகும். இஷ்டம் போல போக முடியும். இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசு இல்லை டிக்கெட் வாங்காம தியேட்டருக்குள்ள போயிட முடியும். ரொம்ப எவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி. அதனால வந்து இந்த ஒரு அப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகணுங்கிறது அந்த ஓவர் பவரிங் தான். That can modify or contradict this pressing natural claim. அப்ப வந்து இவனுடைய pressing natural claim அது இருக்கு. அவனுடைய தேவை, அவனுடைய ஆசை எல்லாம் இருக்கும். அதை வந்து மாடிஃபை பண்ணும். சரி, நீ ஆசைப்பட்டுக்கும் படம் பார்க்கணுமா, நீ வேணா முன்னாடி உட்கார்ந்த கம்மி டிக்கெட், கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்து அது தர டிக்கெட்னா அந்த காலத்துல டூரிங் பேக்கேஜ் இருக்கும். அப்புறம் பெஞ்சோ அப்புறம் சேரோ ஏதோ ஒண்ணு உயரம் வந்து டிக்கெட் அதிகமும். இதே ஆப்போசிட் நாடகத்துல முன்னாடி உட்கார்ந்த வேலை ஜாஸ்தி, பின்னாடி போகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணிக்கிறோம் அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது வந்து அல்லது ஓவர் கான்ட்ரடிக்ட் நேச்சுரல். சில நேரம் இப்போ ராவணன் மாதிரி இன்னொரு பெண் மேல ஆசைப்பட்டா அவனுடைய ஆசையை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு மனைவியை நீ வந்து ஆசைப்படக்கூடாது, பிறன்மனை நோக்காமை அப்படின்னு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோம். அப்போ வந்து அவனுக்கு வந்து அது ப்ரெஸ்ஸிங் நேச்சுரல் கிளைமா இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது அதை கான்ட்ரடிக்டும் பண்ணும். கிளைம் இஸ் த டிமாண்ட் புட் ஆன் ஹிம். எப்படி பை தி ஐடியாஸ் ஏகப்பத்தினி விருதுன்னு ஒரு இருக்கும், ஒழுக்கம் இருக்கு, ஒரு கணவன் ஒரு மனைவிங்கிறது, அல்லது ஆசைகள், டிசைர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. இதுல என்னன்னா இது என்ன கவனிக்கணும், ஐடியாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, நீட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, டிசைர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த முக்கியமா இந்த வெள்ளம் சமீபத்துல வந்து சென்னை வெள்ளத்துல கூட பார்த்துருக்கோம். ஒருத்தர் எவ்வளவுதான் வசதியா வாழ்ந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள நீர் வந்த பிறகு வெள்ளம் வந்து உயிருக்கு முக்கியமா இருக்கும்போது அவருடைய வசதிகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு சாதாரண போட்ல, அவங்க காரே வந்து ஓட்ட முடியாத நிலைமை இருக்கும், போட்ல போய் ஏதாவது பொதுவான இடத்துல, பணம் இருந்தவங்க ஹோட்டல்ல போய் தங்கணும்னு இருக்காங்க, பணம் இல்லாதவங்க வந்து அந்த ஒரு மையத்துல போய் ஒரு இதுல பாதுகாப்பா இருந்துக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பாதுகாப்பா இருக்கும்போது பொது குளியல் இடமெல்லாம் பொதுவா இருக்கும், கழிப்பிடமெல்லாம் பொதுவா இருக்கும். அப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திதான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கம்யூனிட்டியோட தேவை, ட்ரைப்னா அந்த மனித இனத்தோட இது, அப்புறம் ஃபேமிலி, முதல்ல குடும்பத்தை எப்படி. இப்ப ஏதாவது நம்ம போனோம்னா நல்லா கவனிச்சிருப்பீங்க, ஒரு பால்னு வந்துச்சுன்னா அப்பா அம்மா சாப்பிடாட்டி கூட அந்த பச்சை குழந்தையா இருந்ததுன்னா அந்த பால் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அப்போ வந்து அது எந்த ஃபேமிலியில இப்ப என்ன நான் பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை பசி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சட்டம் என்னுடைய கிரேவிங், என்னுடைய நீட்ஸை வந்து ஓவர் பவர் பண்ணும். இதுவும் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஹேர்டுனாலும் ஒரு குறிப்பிட்ட குழு தான் சொல்லுவோம். இந்த பேக் இதெல்லாம் ஒரே ட்ரைப், ஹேர்ட், பேக் எல்லாம் ஒரே இது. சிங்கத்துக்குன்னா பேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஃபாக்ஸ், புல்ஃப் இதெல்லாம் வந்து ஒரு குழுவாக இருக்கு. பொதுவா இது மனிதனுக்கும் இஸ் எ மெம்பர். இப்போ ஃபேமிலி, கம்யூனிட்டி, ட்ரைப், ஹேர்ட், பேக் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஜாதியா இருக்கலாம், தமிழங்கிற ஒரு இனமா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது பொதுவான ஒரு கருத்தை நம்ம சொல்லுவோம். இன்னொரு மொழியை நம்ம மேல திணிக்கும் போது எதிர்க்கிறது, வீரையை கொடுக்கறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இதெல்லாம் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப அந்த பகுதி முடிஞ்சது. இப்போ விஷ்ணுமுத்து ஐயா கையில புக் இருக்கா, படிக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி பாகியலட்சுமி அம்மா படிக்கட்டும். ஐயா படிக்கிறீங்களா ஐயா? புக்கு இல்ல, வந்து போன் பார்த்து தான் படிக்கணும். ஆனா இதுல போன்ல புக் தமிழ் இருக்காது, தமிழ் வாய்ப்பு இல்லையே. ஆனா வந்து பேஜ் நம்பர் சரியா இல்ல. சரி பரவாயில்ல, விட்டுருங்க, பாகியலட்சுமி அம்மா படிக்க சொல்லிடுவோம். நம்ம குரூப்ல போட்டிருக்கு சார், 2 பேஜ் போட்டிருக்கோம் தமிழ்ல, அதை பார்த்து படிக்கிறேன். அது தெளிவா இருந்தா படிக்கலாம். நீங்க எந்த வரின்னு சொல்லுங்க, அடுத்து படிக்க வேண்டிய வரி. ஆனால் வாழ்வின் மற்ற அந்த கீழே வந்து 301 கீழே மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக. விஷ்ணுமுத்து ஐயா படிக்கலாம் நீங்க.
எல்லாம் மத்தவங்களை மணி 6:30 ஆச்சு, தமிழ் படிச்சு நம்ம நிறைவு செய்வோம். நேரம் போனது உண்மையிலே எனக்கு தெரியல. சார் அப்ப படிக்கட்டுங்க சார், நானே படிக்கட்டுங்களா? படிங்க. பக்கம் 301 கீழே. மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாவதாக தன் உடலின் உயிரின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் திருப்தி செய்தல். அடுத்தபடியாக தன்னுள் எழும் உணர்ச்சிகள், மனநாட்டங்கள், கற்பனைகள், செயலூக்கம் மிக்க கருத்துக்கள் ஆகியவற்றை திருப்தி செய்தல். இதுவே அவனது நடத்தையின் இயல்பான விதியாக இருக்கும். அவனது தனிப்பட்ட தேவை அல்லது ஆசையின் அடிப்படையிலான இந்த இயல்பான விதியே அவனை ஆள்கிறது. அவனது குடும்பம், இனம், கூட்டம், அவன் அங்கம் வகிக்கும் குழு ஆகியவற்றின் தேவைகள், ஆசைகள், கருத்துக்கள் போன்ற கோரிக்கைகளால் மட்டுமே அவனது இந்த தனிப்பட்ட இயல்பான விதிக்கு ஈடு கொடுத்து அதை எதிர்ப்பதை அல்லது அதை மாற்றுவதை செய்ய முடியும். நன்றிங்க சார். நன்றிங்க. நம்ம இப்ப 6:30 போகுது. நம்ம சரியா ஒரு 10 முடிச்சிருக்கோம். சரியா தொடங்கலாம், முடிக்கலாம் அப்படிங்கிற இது தெரிஞ்சிருக்கு. நன்றி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், யாராவது உங்க கருத்து சொல்லலாம். சொல்லுங்க பாக்கியலட்சுமிமா. சார் அப்ப இந்த இதுல பார்த்தேன் சார், அந்த 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 தட விலங்குல இருந்து முன்னேற்றத்தை அப்ப நீங்க சொன்னீங்கல்லங்க சார், இந்த மாதிரி பொருட்கள்ன்ட்டு இங்க இங்க யூனிவர்சிட்டி, டெய்டன் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க சார். அங்க நம்ம ஊரு பிள்ளை வசதிகள் எல்லாம் நிறைய வந்து படிக்கிறாங்க. எல்லா டிகிரி இருக்குது, எனி டிகிரி. அவங்க இதுலயும் இருக்காங்க, இந்தூர்காரங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து என்ன பண்ணுவாங்களாங்க சார், மாசம் ஒரு தடவை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சில பனானா, ஆரஞ்சு, மில்க், கோகனட் மில்க், பிரெட், கார்ன்ஃபிளக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்களாங்க சார். அது ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்ப நம்ம பொண்ணுங்க சார், நம்ம வீட்டுக்கு வந்திருந்து அப்ப சொல்லுச்சு, அது எல்லாம் போய் ஃப்ரீயா கொடுக்கறதுனால எல்லாம் போய் நேரமே நின்றுருவோம். அது பார்த்தா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் தான் நிறைய இருப்பாங்க. அது என்னன்னாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அதான் போய் வேணுங்கிற தேவைக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாளைக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். அது அப்படி முன்னாடி போறவங்க எல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்களா, பின்னாடி வரவங்களுக்கு இருக்காதா. அவங்க பார்த்துட்டு அவங்களே ஒருத்தருக்கு பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வந்து அவங்கவுங்க வேணுங்க, என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்குங்க அப்படியா சொல்ல. அப்படிதான் காஞ்சம்பாடு கம்மங்கொள்ளையில பாஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டு போகுது. ஆனா அதுல நல்லொழுக்கம்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் இதுல நம்ம பார்த்துதான் கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்ப நம்ம மதர் டிவோட்டி ஒருத்தர் உமாங்கிறவங்க அங்க இருக்காங்க டோக்கியோல. அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது சுனாமி எல்லாம் வரும்போது பால் வந்து இங்கெல்லாம் வந்தப்போ விலையும் ஜாஸ்தியா வச்சாங்க. சுனாமி வந்த போது, இந்த வெள்ளம் எல்லாம் வந்த போது. அதே மாதிரி நம்ம தேவை, நம்ம இங்க 1 லிட்டர் போனா 2 லிட்டர் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலாமாங்கிற மாதிரிதான் பாக்குறோம். மற்றவங்களுக்கும் வேணும், தீர்ந்து போயிடுங்கிற எண்ணம் நம்ம பொதுவா இல்லை. பொதுவான நீங்க சொன்ன மாதிரி தான். ஆனா அங்க வந்து கரெக்டா எடுத்துட்டு, அதே மாதிரி கரண்ட் கட்டானப்போ அந்த பொருள் எடுத்த பொருள் எல்லாம் இதுல வச்சுட்டு போயிருக்காங்க. அதே அமெரிக்கால கரண்ட் கட்டணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு டிவில இருந்து அத்தனையும் தூக்கி டேப் கீப் எல்லாம் எடுத்துட்டு ஓடினதாக நம்ம கேள்விப்படுவோம். இதெல்லாம் வந்து இந்த நீங்க அதான் சொல்ற விலங்குன்னு ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. என்னதான் நீங்க நாகரிகமான நாடு, நாகரிகமான மக்கள்னு சொன்னாலும் அநாகரிகமாக நடந்துக்கக்கூடிய தன்மை நம்ம பாக்குறோம். புவனேஸ்வரிமா உங்க கருத்து சொல்லுங்க சார். இன்னும் ஒண்ணே சொல்லுங்க. அதாங்க சார், அப்ப வந்து ஈரோட்ல நம்ம சந்திரசேகர் டாக்டர் அண்ணன் இருந்தாங்கல்ல, தெரியுமல்லங்க சார். டாக்டர் சந்திரசேகர் டாக்டர் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் தோல் மருத்துவர். ஆமாங்க சார். சொல்லுங்க. அக்கா சொல்லுவாங்க சார், இப்ப நல்ல தண்ணி வருது சார், வெளியில இருந்து தண்ணி வருதுல்லங்க, அது கொஞ்சம் கம்மியா தான் ஊத்துவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு மோட்டர் போட்டுருவாங்க சார். வந்து அண்ணன் சொல்லுவாங்களா, நீ மோட்டர் போடக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. வர்ற தண்ணி வருதுன்னு. அப்ப அக்கா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல மோட்டர் போட்டு தண்ணி ஓவலாகி கொட்டிட்டு இருக்கும், இங்கேயா அண்ணன் விடமாட்டேங்கிறாங்க, நமக்கு டேங்கே நிறையாது. அது சொன்னா என்ன பண்ணலாம், உனக்கு மதர் எவ்வளவு குடுக்குறாங்களோ அதை யூஸ்
கரெக்ட்மா, கரெக்ட். அது அவர் வந்து ரொம்ப ரொம்ப சரியானவர்னு கேள்விப்பட்டிருக்காரு. யாராவது பத்தி அந்த குழுவுல வந்து ஆஹ் என்ன சொல்றது, ஏதோ ஒரு குறையாவோ ஒருத்தரை பத்தி தவறாவோ பேசினா அதிகபட்சம் அவர் சொல்ற ரியாக்ஷன் அப்படியான்னு சொல்லுவாராம். அவர் அப்படி பண்ணிட்டாரா, ஆமா ஆமா அப்படித்தான், அவனெல்லாம் திருத்த முடியாதுங்கிற மாதிரி எந்த கமெண்ட்டும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளவு நல்லவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மதன் அவரை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டார். 2000லயே இறந்துட்டார் இல்லையா, கார்ல போகும்போது. 2000 2001 நினைக்கிறேன். அதுக்கு போயிருந்தேன் நான். ரொம்ப நல்ல மனிதன். ஆமாங்க சார், ஆமாங்க. மோனிசிமா சொல்லுங்கம்மா. சார் ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த வெள்ளைக்காரங்க பூரா முன்ன அங்க தண்டனை வாங்கி அனுப்புனவங்க தான். பிரிட்டன்ல அவங்கள தண்டிச்ச பிறகு நம்ம வந்து அந்தமானுக்கு அனுப்புன மாதிரி அங்க உள்ளவங்கள கொண்டு போய் ஆஸ்திரேலியால விட்டாங்க. சிறைவாசம் பண்ணவங்க எல்லாம். அதுலக்கப்புறம் நாட்டை கொஞ்சம் திருத்தி அதுக்கப்புறமா அது ஒரு நாடாக மாறினதுன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஆரம்பத்துல அங்க பழங்குடிகள் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. கண்டுபிடிச்ச போது பிரிட்டன் தான் உலகம் பூரா. சார் முழுக்க முழுக்க கைதிகள்னு சொல்லாம, ஏன்னா கைதிகளை ஆள்றதுக்கு ஒரு சிறை காவலர்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்புறம் அது கவர்மெண்டாவே மாறுது இல்ல. நீங்க சொல்றது ஒரு பகுதி உண்மை. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊரே உருவாக்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவில போன மாதிரி இங்கேயும் போயிருக்கு. ஆனா ரொம்ப வளர்ச்சி பரவல, நிறைய கேப் இருக்குன்னு தான் என்னுடைய பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் என்ன, ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் ஒரு நிறைய இடைவெளி இருக்கிறதுனால பழகும் தன்மை நல்லா இருக்கும். பிரிட்டிஷ்ல எல்லாம் பொதுவா ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவா எனக்கு தெரியாது. அதே அமெரிக்கால பார்த்தா தெரியாத கூட ஹலோ ஹாய்ன்னு சொல்லிட்டு போவோம். ஆனா அமெரிக்கா யூகேல வந்து எல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஒரு மாதிரி இறுக்கமான முகத்துல, அது ஈவன் அவங்களோட இமோஷன்ஸ் அதிகமா வெளியே காட்டாதவங்களாக இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கேள்விதான், அனுபவம் கிடையாது. ஓகே. அங்க வந்து அங்க அவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் குடியேற்றத்துக்கு விடல சார். இப்பதான் அவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப கேள்விப்பட்டேன் நான் கொஞ்சம் காலமா. அதனால அது சொல்லதான் இப்ப ஐயா நன்றிங்கம்மா. விஷ்ணுமுத்து ஐயா, உங்க எண் வந்து இந்த இன்கால் மெசேஜ்ல போட்டிருக்காங்க. நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாமா போட்டிருக்காங்க. அது நம்பர் சரியான்னு மட்டும் சொல்லுங்க. 8220882268 சரியான்னு பாருங்க. இன்னைக்கு தேதி 8, நிறைய 8 வந்துருக்கு. ஒரு 3-4 8 வந்துருக்கு. 2ம் 8ம் அதிகம். விஷ்ணுமுத்தையா சொல்றீங்களா, ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நாங்க அப்படியே இதை நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இல்லை சார்.